அந்த அதிகாரிகிட்ட நான் சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்றேன். நீங்க லீஸுக்கு விட்டுட்டீங்க, எந்த காரணத்தை கொண்டும் தாம்பரத்தில் யாரும் கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டேன். அதுக்கு இன்றைய வரைக்கும் அதை சீர் செய்து சட்ட ரீதியாக நகராட்சிக்கு ஒப்படைத்து சட்ட ரீதியாக அரசாங்கத்தில் உதவி பெற்று இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக மிக பெரிய விளையாட்டு மைதானத்தை இப்பொழுது அங்கே ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது ஆரம்பம்தான். இன்னும் போக போக பாருங்கள் என்னென்ன செய்ய போறோன்னு. இன்னொரு பக்கம் தாம்பரத்தில் இருக்கின்ற போலீஸ் காவல்துறை அலுவலகம் இதுக்கு முன்ன எங்க இருந்தது? இன்னைக்கு இந்த டிடிகே கிரவுண்டு எனக்கு சரியாக இருந்தால் குறைஞ்சது ஒரு 150-200 கோடி போகும் நினைக்கிறேன். 7 ஏக்கர் நிலம். இந்த 7 ஏக்கர் நிலம் இப்ப அரசாங்கத்துக்கு தாம்பரம் நகராட்சிக்கு வந்துடுச்சு. பக்கத்தில் இருக்கின்ற காவல்துறை அலுவலகம் எப்படி தாம்பரம் மாநகராட்சி வந்ததோ அது போல இன்றைக்கு கமிஷனர் ஆபீஸ் தாம்பரத்துக்கு வரப்போகுது. வந்துடுச்சு. இடம் இல்லாமல் இருந்தது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கீரை தோட்டம்னுவாங்க. காந்தி ரோட்ல ஜிஎஸ்டி ரோடு முனையில் இன்றைக்கு அது சந்தை மதிப்பு மொத்தம் 3 ஏக்கர் இடம் 100 கோடி சர்வ சாதாரணமாக போவோம். அந்த இடத்தை தனியார் இடத்திலிருந்து எடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய காவல்துறை அலுவலகம் அடிக்கல் நாட்டப்பட்டது. போன மாசமே நம்முடைய முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டிவிட்டார். வெகு விரைவில் அந்த காவல்துறை வரப்போகுது. ஆக இந்த 2 ஊருக்கு மட்டும், தாம்பரத்துக்கு மட்டும், இந்த 2 பகுதிக்கு மட்டும் இன்றைக்கு 300 கோடி ரூபாய் நகராட்சிக்கு சொத்தாக நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கின்ற ஜேபிஆர் கல்லூரி. ஜேபிஆர் கல்லூரி என்பது உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பத்திரிகையில் தலையங்க முதல் நியூஸ் என்ன போட்டான்னு கேட்டீங்கன்னா 10,000 கோடி சொத்து 600 ஏக்கர் இடம் என்று தலைப்பு செய்தியாக போட்டார்கள். அப்போது அந்த இடத்துக்கு நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். ஓஎம்ஆர் ரோடுக்கும் ஈசிஆர் ரோடுக்கும் அஷ்டலட்சுமி கோயில் வரைக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் 2006-11. அந்த கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்க்கப்பட்டு அங்கே எங்களுக்கு சொன்ன தகவல் அரசு நிலம் 100 ஏக்கர் ஜேபிஆர் கல்லூரியில் இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது சொன்னேன், இது போல இந்த கல்லூரியில் 100 ஏக்கர் நிலம் அரசாங்க இடம் இருக்கிறது, அந்த இடத்தை எடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரமா என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பேசினேன். பேசுகின்ற நேரத்தில் அன்றைக்கு ரெவன்யூ மினிஸ்டராக இருந்த பெரியசாமி அவர்கள் மறுநாள் பதில் சொல்கிறேன் என்று சொல்லி மறுநாள் பதில் சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது உண்மைதான். கண்டிப்பாக அந்த இடத்தை அரசுக்கு எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை